மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியிலிருந்து வரேன். திருநள்ளாறு தொகுதி பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் ஆலயம் இருக்கக்கூடிய இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள்லேருந்து இந்த மக்கள் வராங்க, பல்வேறு மாநிலத்துக்கு வராங்க, ஊர் மக்களும் வந்து தரிசனம் செய்கிறாங்க. ஆனால் அங்கே போதிய வசதிகள் செய்து தர மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்தலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லம்பல் ஏரிங்கிற ஒரு ஏரி வந்து கடந்த 2014 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்காங்க. அதில் மணல் மட்டும் அள்ளியிருக்காங்க வச்சு மற்றபடி எந்த ஒரு பணியும் நடக்கலை. தளபதி அவர்கள் வந்து புஷி ஆனந்தன் அவர்களுடைய பரிந்துரையின் பேரிலும் திருநாட்டுடைய நாயகன் நசீருடைய பரிந்துரை பேரிலும் எனக்கு இந்த சீட்டை வழங்கியிருக்காங்க. அந்த சீட்டை நான் வச்சு நம்மளுடைய தனிமாநில அந்தஸ்துக்காகவும் காரைக்காலையும் தனி பிரசாரத்துக்காகவும் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காகவும் நான் வந்து முன்முயற்சி செய்வேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த எங்க தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளராக என்னை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில வந்து பாஜக வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நிலை இருந்தது. அது 5 வருடமாக ஏன் என்று சொன்னால் புடவை, பணம், பொருளாதாரம் என்னென்னமோ கொடுத்து டெய்லி தினந்தோறும் தட்டு பொட்டுன்னு கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனால் என்னைக்கு தமிழக வெற்றி கொடுத்த வேட்பாளராக எங்களையும் நசீரவுடைய பரிந்துரைப்படி எங்களுக்கு எப்போ வழங்கினாங்களோ நசீர் அவர்கள் வந்து இவரை விட அதிகமான மக்களுக்கு சேவைகள் செய்திருக்கிறார்கள். அந்த சேவை அடிப்படையிலும் தளபதியுடைய முகம் ஒன்று காட்டியவுடன் எங்களை பார்த்தவுடன் அவரை தளபதியை பார்த்தது போன்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய செயல்களை பார்க்கும்போது நாங்கள் முதலெடுத்து வருவோம் என்று எங்களுக்கு உறுதியாக அளிக்கின்றோம். ஜெயிச்சு வந்து அதான் அந்த சனீஸ்வர பகவான் கோயிலில் உள்ள அடிப்படை வசதி செய்வோம். அது இல்லாமல் நல்லம்பல் ஏரி, திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட நல்லம்பல் ஏரியை வந்து சீர் செய்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவோம். அதுவே காரைக்கால் மாவட்டத்தில் அலையாத்தி காடு வந்து சிறப்பாக இருக்குது. அந்த அலையாத்தி காடையை சரி பண்ணி அங்கே வந்து படகுகளை விட்டு பிச்சாவரம் போன்று ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா தலத்தை அமைத்து கொடுப்போம். நாங்கள் வந்து இப்போ சாட்சிப்பிடி இது மாதிரி எதில் போய் நெட்டில் போய் பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகமுக்கும் அந்த பாஜக தான் போட்டிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து எதுவுமே செய்யல. அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் மக்களை ஒரு சரியாக மதிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து எல்லாரும் பரவுறதுனால எல்லா மக்களுமே வந்து போட்டி வந்து டிவிக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி. இல்ல தனித்து நாங்க வரலையே. தமிழகத்தின் தலைவர், வருங்கால முதல்வர் அவருடைய ஆசியோடையும் அவருடைய அந்த முகத்தோடையும் நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லையே. தேவையில்லை கூட்டணி தேவை. கூட்டணி புதுச்சேரியில வந்து கூட்டணியே கிடையாது சார். கள்ள கூட்டணி சொல்லுவாங்கல்ல. தமிழகத்தை வந்து எனக்கு அதிகமாக வந்து இது இல்லை. நம்ம புதுச்சேரியை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து இப்போ காரைக்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆனால் கை சின்னத்தில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, திமுகவில் ஒருத்தர் நிற்கிறாரு. அதனால் எங்களுக்கு பலமான ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு 5 தொகுதியிலும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதியிலும் அருமையாக இருக்குது. இல்லை எண்ணற்ற பிரச்சனை இருக்குது. அதான் சொன்னேன், இந்த கடைசி நேரத்தில் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அடித்து துவைத்து இருக்கிறார்கள். அதுமாதிரி செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு நாங்கள் வந்தால் பாலாரும் தேனாரும் ஒழுட்டாங்க. ஆனால் எல்லாரும் கண்ணீர் மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் 5 தொகுதியிலும் வந்து முதல் முறையாக தடம் பதிக்கும்.